வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். பொரியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். மசாலா போட்ட பிறகு நம்ம அதோடையே கிண்டிக்கிட்டே இருந்து இறக்கி வச்சிடலாம். நீங்கள் பொரியல் வேணும்னா, நான் கூட்டு மாதிரி தண்ணியை ஊற்றி செய்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவோம். வதங்கிருச்சு நல்லா. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் ஆட் பண்ணிப்போம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த பூண்டை நல்லா வதக்கிக்குவோம். கருவேப்பிலை இருந்தால் அந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. ஆனால் சேர்க்கலை. என் வீட்லேயும் இங்கே கருவேப்பிலை இல்லை, பச்சை மிளகாய் கொஞ்சம் ஓவர் காரம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் வதக்கிக்குவோம். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுறதுனால காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். கல் உப்பு நல்லா போட்டு வதங்கிடும். இதிலே வதக்குனிங்கன்னா நல்லா அது கரைஞ்சிரும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காயை நைஸாக அரிஞ்சு நம்ம அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதை எடுத்து இப்போ அதில் சேர்த்துக்குவோம். கத்திரிக்காவை மொத்தமாக போட்டால் கூட டேஸ்ட் அப்படி இருக்காது. இந்த மாதிரி நைஸாக பீஸ் போட்டோம்னா நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட்டு மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவேன். பொரியல் நம்ம மசாலா சேர்த்த கையோடு இறக்கி வச்சிடலாம். நான் தண்ணியை ஊற்றி கூட்டு மாதிரி செஞ்சு இதை பரிமாறுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறோம். இப்போ மசாலா சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் அதையும் தாண்டி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். எனக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் எல்லோரும் உரப்பாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இப்போ இதையும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா கிளறிப்போம். நான் கொஞ்சம் இந்த பார்த்திங்கன்னா சொன்னேன்னா இதோட இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சிம்பை விட்டு நல்லா கூட்டு மாதிரி அது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா பொரிஞ்சு சிம்பி வந்துருச்சு. இதாருங்க ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் கூட்டு மாதிரி. பொரியல் நான் சொன்ன டைமில் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ பரிமாறிக்கலாம் கத்திரிக்காய் கூட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.